டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா அதித்தி ராவ் அண்ட் சித்தார்த் இவங்களை பத்தி தான் பேச போறோம். இது வரைக்கும் நாம இவங்களை பத்தி ஒரு வீடியோ கூட பேசினதில்ல, ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே சினிமாவை பத்தி இவங்களை வந்து டச் பண்ணி பேசினதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பேச போறோம். அதுவும் ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் பேச போறோம். ஸோ இன்னைக்கு அதித்தி ராவோட பர்த்டே, அதை அவங்க ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ அதித்தி ராவுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நானே சொல்றேன், உண்மையிலே இது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கே தெரியாது இவ்வளோ வயசா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு இப்போ 47 வயசாகுது. இன்னைக்கு தன்னோட 47வது பிறந்த நாளை தான் ரொம்பவே கோலாகலமா வந்து அதித்தி ராவ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30-35 தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க ஹீரோயினே தான் பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஏஜ் கம்மியா இருக்கும்னு தான் பார்த்தோம். ஆனால் 47 இயர்ஸ் ஆகுது அப்படின்றத நம்பவே முடியல. பட் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா அவங்க ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. அதாவது முன்னோர்கள் ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு வம்சா வழியில ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க தான் அதித்தி ராவ். இருந்தாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சொந்த முயற்சியினாலதான் சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கு சினிமால நடிக்கிறதுக்குன்னு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது, சினிமால வரணும் அப்படின்னு நினைக்கல. இவங்களுக்கு பாடுறது அப்படின்னா அது சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கு. இவங்க நல்லாவும் பாடுவாங்க, நிறைய படங்களுக்கு பாடலும் பாடி இருக்காங்க. இருந்தாலும் அதுலலாம் இவங்க ஃபேமஸ் ஆகல. நீ நல்லா தானமா இருக்க, நீ வந்து ஹீரோயினா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெலுங்குல தான் ஒரு படம் வாய்ப்பு வந்திருக்கு. தெலுங்குல அவங்க அந்த படம் பண்ணும்போது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்கள எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினா ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் தமிழ்ல ஒரு சில படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதுலயும் அவங்க நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா மொழியிலுமே ஒரு ரவுண்ட் வந்திருக்காங்க. சோ எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க ஹீரோயினியா பண்ணிருக்காங்க. நிறைய பாடல்களும் பாடியிருக்காங்க. இருந்தாலும் பாடல்ல அவங்க பெரிய லெவல்ல வரல. அவங்களோட ஆசையே பெரிய சிங்கர்னு பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இப்போ சித்தார்த்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. அதனால பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலா பிரிஞ்சிருக்காங்க. மியூச்சுவலா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்படி பட வாய்ப்புகள் வரும்போதுதான் சித்தார்த்த மீட் பண்ணிருக்காங்க. சோ சித்தார்த்த மீட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப பிடிச்சு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா சித்தார்த்தும் ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆனவர் தான். சோ ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் அப்படின்றதுனால இப்போ வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் இன்னைக்கு அவங்களோட 47வது பிறந்த நாளை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்கள பத்தி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதித்தி வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு வந்திருக்கு, அபிஷியலாவே வந்திருக்கு. என்ன அப்படின்னா சோ அதித்தி வந்து நார்மலா வந்து பாடல் அப்படின்னா அதுக்கு வந்து லாக்ஸ்ல தான் அவங்க சேலரி வாங்கியிருக்காங்க. பட் படம் அப்படின்னு வரும்போது ஒரு படத்துக்கு 1 கோடி அந்த மாதிரி தான் அவங்க வந்து சேலரி வாங்கியிருக்காங்க. மேக்சிமம் அவங்க வந்து ஹையஸ்டாவே 1 கோடி ரூபாய் தான் வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் அவங்க சேலரி அப்படிங்கிறது 1 கோடியை தாண்டி போகல. அது பாடலா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி 1 கோடியை தாண்டி போகல. மேக்சிமம் 1 கோடி தான் வந்து ஒரு படத்துக்கு அவங்க வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களோட சொத்து மதிப்புன்னு பார்த்தோம்னா 50ல இருந்து 70 கோடி ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இவங்க ஓனா சம்பாதிச்சது, இவங்க ஃபேமிலியை சேர்ந்தது மட்டுமே 50ல இருந்து 70 கோடி ரூபாய் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சென்னை, மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சொகுசு பங்களாக்களும் வச்சிருக்காங்க. முக்கியமா அதித்திக்கு வந்து கார் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இவங்க கிட்ட ஏராளமான லக்ஸரியஸ் கார் கலெக்ஷன் நிறைய வச்சிருக்காங்க. சோ இவங்களோட சைடு இப்படி இருந்தா சித்தார்த் அப்படின்னு பாக்குறப்ப அவரும் ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி தான். சோ அவரும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, தமிழை தவிர்த்து மத்த லாங்குவேஜ்லயும் பண்ணியிருக்காரு. சோ அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 130ல இருந்து 150 கோடி ரூபாய் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து சொத்து இருக்கு. சோ 47 வயசுல 150 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்காங்க அதித்தி ராவ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்திருக்கு. சோ பர்த்டே அப்படின்னாலே அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் வந்து நமக்கு சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை தான் இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஸ்னேகாவோட பர்த்டே பத்தி பேசும்போது ஸ்னேகாவோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பேசியிருந்தோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு அதித்தி ராவோட பர்த்டே 47th பர்த்டே. சோ அதுல வந்து அவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 130ல இருந்து 150 கோடி ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட். 150
50 கோடி வேணாம், ஒரு 50 லட்சம் வச்சுக்கோங்களேன், அதை கூட நம்மளால வந்து முழுசா நினைச்சு பார்க்க முடியாது. அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ லோனு, இஎம்ஐ இதெல்லாம் பண்ணா கூட அந்த காசு வராது. ஏன்னா இன்னைக்கு மிடில் கிளாஸோட லைஃப் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பட் இவங்களோட லைஃப்லாம் எப்படி இந்த அளவுக்கு லக்ஸரியா இருக்கு அப்படின்னா, அது மேபி அவங்களோட வந்த வழி, வம்சாவழி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க பிறக்கும் போதே மேபி அவங்க தலையில எழுதியிருக்கலாம், இவங்க வந்து கோடிகள்ல புரளணும் அப்படின்ற மாதிரி. நமக்கு அப்படி எழுதப்படலைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம எல்லாம் இன்னும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எது எப்படி இருந்தாலும் கடின உழைப்பு, தனித்திறமை, தன்னோட திறமை மட்டும்தான் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கும். அது நாம கரெக்டா இருந்தாலே நம்ம வந்து ஒரு நல்ல லெவல்ல போகலாம். கடவுள் திடீர்னு நமக்கு ஒரு நல்ல வழியும் காட்டலாம். நம்மளும் நாளைக்கு வந்து எப்படி வேணாலும் இருப்போம், ஆஹா ஓஹோனும் இருப்போம், ஒன்னும் இல்லாம இருப்போம். அதை வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஃபியூச்சரை யாராலையும் கெஸ் கூட பண்ண முடியாது. பட் இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் வெல் செட்டில்ட். இதுக்கப்புறம் இவங்க பசங்க வந்தாலும் இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த லெவல்ல தான் இவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு சம்பாதிச்சாதான் நாளைக்கு சாப்பிட முடியும். அப்படிதான் நம்மளோட நிலைமை போய்கிட்டு இருக்கு. சோ எது எப்படி போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அதித்தி ராவோட 47வது பிறந்த நாள். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஹுட் டீம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். சோ இன்னும் அவங்க மேல மேல நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய சக்சஸ்ஃபுல்லா அவங்க வரணும். சோ அதித்தி ராவ் அண்ட் சித்தார்த் இவங்களோட ஜோடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.